வேதம் சொல்லி இருக்கக்கூடிய தர்மங்களை எல்லாம் தான் அனுஷ்டானம் பண்ணி காண்பிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி எம்பெருமான் ஓர் அவதாரத்தை எடுத்தான்னா அதுதான் ஸ்ரீ ராமாவதாரம். சக்கரவர்த்தி திருமகனாக எம்பெருமான் தானும் அவதாரம் பண்ணி போந்தது. அப்படி எம்பெருமான் திருவவதாரம் பண்ணி செய்திருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீராமாயணத்துல பறந்து கிடக்கிறது. ஸ்ரீராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்தை கேட்க கேட்க நமக்கு எல்லாம் ஆனந்தம் ஏற்படுகிறது. தொடர்ந்து அந்த ஸ்லோகத்திலே காட்டப்பட்டு இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள்ல நம்ம நெஞ்சு மூழ்க மூழ்க ஸ்ரீராமாயணம் அப்படியே நம்ம தன்னிடையே அடைச்சிட்டு போறோம். பூர்வாச்சாரியர்கள் அதை பெருமையா சொல்றான். இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தாலே சிறையிருந்தவளேற்றம் சொல்லுகிறது அப்படின்னு காண்பிக்கிறார். சிறையிருந்தவளான பிராட்டி மகாலட்சுமி அவள் பெருமையை பேசுகிறது. ஸ்ரீராமாயணம் முழுக்க பாராயணம் பண்ணணும். நவாகம் பண்றது 9 நாட்கள் அப்படின்னா 6 காண்டங்களை வச்சு 9 நாட்கள் நடத்தி, அப்பா எவ்வளவு பெரிய விஷயம் இது. 24,000 ஸ்லோகமாச்சே சுவாமி, எப்ப சொல்லி முடிக்கிறது? அதுக்குதான் என் சுந்தரகாண்டம் மட்டும் எடுத்துக்கிறது. அவ்வளவும் அது பண்றதும் கஷ்டம். அப்படின்னா அதுக்கு என்ன பண்றது? நாரதர் வால்மீகியினுடைய சம்வாதமாக தொடங்க பெறக்கூடிய அந்த ஸ்ரீராமாயணத்துல பாலகாண்டத்துல முதல் சர்க்கத்திலேயே வரக்கூடிய அந்த 100 ஸ்லோகங்கள் சம்க்ஷேப ராமாயணம்னு பேர். ஸ்ரீராமாயணத்தின் சுருக்கமாக இருக்கக்கூடியவைகள். அத பாராயணம் பண்ணா கூட அந்த பலன் அப்படின்னு காண்பிக்கிற. ஆனா அதுவும் இப்படி இருக்கு, 100 ஸ்லோகங்களா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். ஸ்ரீராமாயணத்தை முழுவதும் பாராயணம் பண்ணணும், ஆனா 100 ஸ்லோகமா இருக்கிறதும் கஷ்டம். குறைச்சலா இருக்கணும், அதுவும் நாம் அறிந்த தமிழ் மொழியிலே இருக்கணும், எளிமையா இருக்கணும், சுலபமா புரியணும். அப்படின்னா நமக்காக குலசேகர பெருமாள் அருளி செய்திருப்பதுதான் பெருமாள் திருமொழியில 10ஆம் திருமொழியாக அமையப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு 11 பாசுரங்கள் ஸ்ரீராமாயணத்தினுடைய அற்புதமான சுருக்கமாக காட்டப்படுகிறது. பெருமான் திருவதாரம் பண்ணினது தொடங்கி அவன் தன்னுலகமாக சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திற்கு எம்பெருமான் புகுந்து புறப்பட்டானே, அது வரைக்குமாக யார் சொன்னா? குலசேகரன் சொல் செய்த நல்லியலின் தமிழ் மாலை அப்படின்னு காண்பிக்கிறார். 10ம் வல்லார் குலசேகர பெருமாள் ஓரொரு பாசுரத்திலையும் ரொம்ப அழகா இருக்கு நமக்கு. இப்ப இதை நாம் அனுபவிச்சாலே நமக்கு கிட்டக்கூடிய பலன், ஸ்ரீராமாயணத்தை கேட்ட பலன் நமக்கு கிட்டி நிற்கும். அதிலிருந்து அறிய வேண்டிய தர்ம நெறிகள், அது நமக்கு சொல்லக்கூடிய உயர்ந்த பாடங்கள், நம்முடைய மனசுல நமக்கு ஏற்படக்கூடிய பக்தின்னு நமக்கு கிட்டி நிற்கும்.